நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே இந்த லீவுக்கு ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் எல்லோரும் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா வீடு அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. ஸோ எப்போவுமே நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்து எல்லா பெண்களும் எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுட்டு தான் போவோம். இருந்தாலுமே அந்த டஸ்ட்டு படைய தான் செய்யும். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹப்பு இதெல்லாம் எண்ணெய் பிசுப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. டைலெல்லாம் ஒரு மாதிரி கரையாகி ரஃப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இந்த பிளேட்ஸு அதே மாதிரி இந்த கப் எல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி காய வச்சு தான் திருப்பி இங்கே வைக்கணும். இங்கே வந்து நான் செடியெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் கலரில் 2 இலை ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பிளான்ட்டும் நல்லா இருக்குது. 2 மணி பிளான்ட்ஸ் வந்து இந்த சைடு வச்சுருந்தேன். அது 2மே பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுச்சு. எப்போவுமே நான் எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா செடி எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் போவேன். யாராச்சும் ஒருத்தவங்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. போகிற அவசரத்தில் நான் மறந்துட்டேன். இதால் 2 செடி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ கிச்சன் மேடையில் இருக்கிற எல்லா திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஸோ கிச்சனில் டஸ்ட் எல்லாம் இருக்குது மூலையாக. அதெல்லாம் ஒரு துணி வச்சு நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அதை தொடச்சி எடுத்துட்டு, நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் விம் லிக்விட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டு அந்த தண்ணி வந்து டைல் மேலே தெளித்து விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பு ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடுச்சு. இந்த கபோர்டில் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுப்பு ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, இன்னும் வந்து 1 மாதம் யூஸ் பண்ணாதனால அது அப்படியே ஒரு மாதிரி டஸ்ட் அப்படியே எண்ணெய் பிசுப்பு மாதிரி இருந்தது. அதுவும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் இந்த ஹப்பு க்ளீன் பண்ணுறது தான் பெரிய எனக்கு டாஸ்க்கு. அது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு லுக் இருக்கோ அந்த அளவுக்கு அது பார்த்திங்கன்னா வேலையும் வாங்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாகவே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அது கம்ப்ளீட்டாக முடிச்சாயிடுச்சு. ஸோ இது காயிற நேரம் நம்ம இந்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு சைடு காஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பீங்காயெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த எண்ணெய் பிசுப்போட. ஸோ அதே மாதிரி வச்சு ஃபேனுக்கு கீழே வச்சுட்டேன். அது ஒரு சைடு நல்லா காஞ்சிகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த கிச்சன் மேடையும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிருக்கு. ஸோ அடுத்து ஒரு வேலை நம்ம வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம எல்லாமே பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சிடலாம். ஒரு பெரிய டாஸ்க் கிச்சன்து தான் இருந்தது. அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. கிச்சன் வேலை முடிஞ்சாவே பாதி வீட்டு வேலை முடிஞ்ச மாதிரி அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் அதே மாதிரி நானும் அதுதான் நம்புகிறேன். அடுத்தடுத்து வேலைகள் நிறைய இருக்குது. பசங்களோட புக்ஸ்க்கு வந்து ப்ரௌன் ஷீட்ஸ் போடணும், அவங்களோட லஞ்ச் பேக், புக்ஸு, பேகு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ 1 டே தான் டைம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில்